ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாவு புளிச்சு போயிட்டோம்னா அதில் காட்டியான அரிசி பஜ்ஜி மாவு, சக்தி பஜ்ஜி மாவு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதோடு சேர்த்து கார்னும் ஆட் பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சம் கார்ன் இந்த அளவுக்கு நான் இந்த மாவுக்கு இந்த அளவு நான் பிச்சு போட்டிருக்கேன். நல்ல சுவையான ஒரு அடை நம்ம கிடைக்கும். இது சும்மா லைட்டாக புளி, வரமிளகாய், உப்பு, அவ்வளோதான். சூப்பராக இருக்கும். இது மிக்சியில் அடித்து நம்ம லிக்விட் மாதிரி தயாரித்து வச்சுக்கிட்டா புளிப்பாக காரமாக சூப்பராக இருக்கும். ஆனால் இதுக்கு நெய் ஊற்றக்கூடாது. இது லைட்டாக புளிச்ச மாவு தானே, நல்ல ஈஸ்ட்டு தான் உங்களுக்கு புளிக்குது. அதனால் பயப்பட தேவையில்லை, யூஸ் பண்ணிக்கலாம். நாள் தானே நம்ம அரைக்க போகிறோம், 4 days முன்னாடி அரைக்க போகிறோம். அதனால் இதை கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காட்டியான அரிசி கழுவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் அடித்து வச்சுக்கிறோம். பாருங்கள், மாவு லட்டு மாதிரி காலி ஆயாச்சு. உங்களுக்கு டிஃபனும் ரெடி ஆகிடுச்சு. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட வாணிஷ் விஷன் மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கார்ன்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். செம்மையாக இருக்கும் சாப்பிட்டீங்கன்னா.